நேசா வள்ளி என்னை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என் மகளாய் பெற்றோரிடத்திலும் நான் பேரு புகழ் விடுவதற்கு காரணமாக இருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா.
ஊரிலே எழுதண்ட குறுநிலம். இந்த குறுநிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலையுடைய தந்தை தாயின் பேர் நங்கி மோகினி. எழுதந்தைக்கு 7 ஆண் குழந்தை இருந்த போது ஒரு பெண் குழந்தைன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். எங்க அப்பாவுக்கு கிடையாது, இது பொதுவா எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஏக்கம். ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம் இருக்குமா இல்லையா? என்ன ஏக்கம்? ஒரு ஆம்பளை பிள்ளையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதுவே வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே இருந்தா பொம்பளை பிள்ளையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தைகள் ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால பள்ளிக்கொடிகளுக்கு இடைகள் கடந்து எடுத்து வளர்த்து இதனால வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாமா? அந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியவராக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்கக்கூடாது. எந்த குறையும் வைக்கக்கூடாத ஒரு எண்ணத்தினாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பாப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய பொறுப்பாப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும் தான் காவலுக்கு வரணும், எங்களோட சேர்ந்து வேற யாரும் வர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த ஆட்களை சந்திச்சதான் யாரும் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்குலாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு எல்லாமே எந்த ஒரு காரியமுமே நடக்காது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பிரம்மா என்ன பண்றாரு? முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்டார். படைப்பு தொழில தொடங்கி உயிரினங்கள் எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் என்னாச்சு? பேயா மாறி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்கள் பேயா மாறி நம்மளவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிறார். என் படைத்த உயிரினங்கள் எல்லாம் இப்படி பேயா மாறி என்னவே துரத்துது, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம். ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யார வணங்கிட்டு ஒரு காரியத்தை தொடங்குவோம். சரியா சொன்னீங்க, வேற எதுவும் மாத்தி சொல்லிடாம விநாயகர் பெருமானை வணங்கிட்டு நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தொடங்குவோம். ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு? விநாயகர் பெருமானை வணங்காமலே படைப்பு தொழில தொடங்கிட்டார். அதனாலதான் படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது. பிறகு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாராம் பிரம்மா. பாருங்க, ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்படின்னா சாதாரண மாநில பிறவைகளா பிறந்த நம்மளா இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்துருக்கோமா? யாராவது பாத்துருக்கோமா? பார்த்தது யாருனாலையும் பார்க்கவும் முடியாது. தெய்வத்தை பார்த்தது இல்ல அப்படிங்கிறதுக்காக தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த மாதிரி கூட்டத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு தெய்வங்கிறதெல்லாம் கிடையாது, தெய்வத்தை யாரும் நம்பாதீங்க, தெய்வங்கிறதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறார். இந்த கூட்டத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தெய்வம் இல்லைன்னு சொன்னார் பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து கேட்டாரா, ஏன் அவ்வளவு நேரம் மாம்பழம் சாப்பிட்டேன், இந்த மாம்பழம் இனிப்பா இருந்துச்சா புளிப்பா இருந்துச்சா கசப்பா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் அந்த தெய்வம் இல்லைன்னு சொன்னவர் சொன்னாரா, ஏன் மாம்பழம் சாப்பிட்டது நீ சாப்பிட்டு என்கிட்ட வந்து எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. அப்பதான் அந்த மாம்பழம் சாப்பிட்டவர் சொன்னாரா, அது போலதான் தெய்வமும் உணர்றவங்களுக்கு மட்டும்தான் தெய்வம் இருக்கிறது தெரியும், உணராத உனக்கு எப்பறம் தெய்வம் இருக்கிறது தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எப்படி தெய்வம் இல்லைன்னு சொல்லலாம்? தெய்வம்ங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்னா இப்படி ஒரு திருவிழா நம்ம நடத்துவோமா? இப்படி ஒரு நிகழ்ச்சி வைப்போமா? உட்காந்து எல்லாரும் பார்ப்போமா? தெய்வம்ங்கிறது இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் பண்றோம் இல்லையா? அது போல தெய்வத்தை வணங்கி காவலுக்கு போனாலும் கூட இப்ப தெரிஞ்சிருக்கீங்க யார காதலிக்கிறேன் அப்படின்னு தெரியல. இவ்வளவு தூரம் இடத்து தெரியுமா யார காதலிக்கிறேன்னு தெரியல. பேரு சொன்னாதானே உங்களுக்கு தெரியும், பேரை சொல்லல என்னும். ஏன்னா பேரை நான் சொல்லிடுவேன், ஆனா புருஷன் பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிருக்கும். பெண்கள் வந்து புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. அதே ஆளுங்க வயசானவங்களுக்கு தெரியும், புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை புருஷன் பேரை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணுவாங்க பெண்கள்? பக்கத்துல யாராவது சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தா அவங்கள கூப்பிட்டு அவங்க ஐயன் பேரை சொல்லு, உங்க அப்பா பேரை சொல்லுதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா புருஷன் பேரை அவங்க சொல்லக்கூடாது. ஒருவேளை பக்கத்துல யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப புருஷன் பேரை கேட்டா என்ன தெரியும் பண்ணுவாங்க? புருஷன் பேருக்குன்னு சில அடையாளம் வச்சிருப்பாங்க. அந்த அடையாளத்தை சொல்லிதான் புருஷன் பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. நான் வேணா அடையாளம் சொல்லவா? அண்ணன் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அந்த அடையாளம் இல்லைங்க, நான் ஒரு பேருக்கு அடையாளம் சொல்றேன். அந்த பேரை ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிட்டா நான் யாரை காதலிக்கிறேங்கிற பேரை உங்கள்கிட்ட நான் சொல்றேன், கண்டுபிடிச்சிருவீங்களா? மேல இருந்து தண்ணியா கொட்டும், மேகத்துல இருந்து தண்ணியா கொட்டும். அது பேர் என்ன?
மழை. கோவில போய் கும்பிடுவோமே அதுக்கு பேர் என்ன? ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. நல்ல வேலை சாமி மலைன்னு சொல்லாம விட்டீங்க. மலைச்சாமி பேரை சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன இடிக்குது? அப்படி சொல்ல வரலங்க. நான் காதலிக்கிற ஒரு மலைச்சாமின்னு சொல்ல வரல. உங்கள்கிட்ட உதாரணத்துக்கு நான் சொன்னேன். இந்த மாதிரி அந்த காலத்து பெண்கள் உதாரணம் சொல்லி கண்டுபிடிக்க வைப்பாங்க. அது மாதிரி சரியா கண்டுபிடிச்சதுனால நான் யாரை காதலிக்கிறேன் சொல்றேன். யாரை காதலிக்க போறேன்? அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். அவர்தான் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கேன். அவரே எப்படிப்பா எப்படி கண்டுபிடிச்சீங்க? விநாயகர் பெருமானோட தம்பி இருக்காருல முருகப்பெருமான், அவர்தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டன் கடவுள் கார்த்திகேயன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு நாள் முனி மறவாது இனிதான வரம் வேணும். உறவாட உருளுகிறானும் பிரியாத வரம் வேணும். இடையோடியும் போனே விலகாத வேண்டும். இறையான விதமானே இறையான விதமானே
உண்மையே இழைச்சிட்ட பையா நம்ப மாட்டேங்கிறீங்க. இருக்கிற உடம்பு இழைக்கிறதுக்குள்ள முருகப்பெருமான ஒரு திருமணம் முடிக்கிறோம். அந்த திருமணத்திற்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற உங்கள்கிட்ட சொல்றேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்ணே செவ்வானம் கடலிலே கலந்திட கண்ணே அருமையான பக்கமேளம். பக்கமேளம்னா சந்திக்கணும். வருஷத்துக்கு ஏதோ ஒரு முறையோ 2 முறையோ உங்களெல்லாம் சந்திக்கணும். இது இல்ல அப்படியா நான் சொல்ல வரேன். நிலைங்க வருஷத்துல ஒரு முறை 2 முறை தான் சந்திக்கிறோம், வரிசையை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் இருக்கு. அருமையான பக்கமேளம். ஒரு நாடு நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னா பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம். பக்கமேளம் இருந்தா தான் நாடு நல்லா சிறப்பாகும் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கிடையாது. பக்கமேளம் மட்டும் நல்லா அமைஞ்சிடா போதுமா? அதுக்கு தகுந்தாற் போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? அருமையான ஒளிபெருக்கி பழனியை ஒளிபெருக்கி
நன்றி வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி சிரிப்பே வரதானே முகமே கொடுத்தாங்க சம்பந்தமில்லாம சிரிச்சா வேற மாதிரி நினைப்பாங்க. ஒளிபெருக்கே பாராட்டி சொன்னா ஒரு சிரிச்ச முகமா நன்றி அப்படின்னு சொல்றது என்ன இருக்கு? அப்ப கூட முறைச்ச வேலைக்கே உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா? அருமையான ஒளிபெருக்கி ஒளிபெருக்கி நடந்துட்டா போதுமா? பாக்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும். அவங்க ரசிச்சா தானே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். அருமையான ரசிகர்கள், நல்ல ரசிகர்கள், நல்ல பக்கமெல்லாம் நல்ல ஒளிபெருக்கி அதுக்கெல்லாம் தகுந்த விதத்துல நல்ல முறையில நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. பழனியப்பா ஒளிபெருக்கி உரிமையாளர் மணி அவர்களுக்கு நன்றி வணக்கம். அருமையான நாடகம் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. எல்லாம் சிறப்பா அமைஞ்சிருந்தாலும் கூட ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு. கூட்டம் இந்த கூட்டம் போதும். பெரிய விஷயம் இல்லையா? பல நாடகத்துக்கெல்லாம் கூட்டம் போடுறதுங்கிறது ரொம்ப கடிசான விஷயமா போச்சு. அதுலயும் இந்த நாடகத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த கூட்டம் விடிகிற வரைக்கும் இருக்குமா அப்படிங்கிறத சந்தேகம் இருக்கும். கூட்டம் இருக்கும் இல்ல போயிருவீங்களா? திருமணம் முடியும். இந்த திருமணம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்றேன்.